எங்களுக்கு கல்யாணம்னா வீட்ல எல்லாம் நாங்க வைக்க மாட்டோம். ஓகே. எங்களுக்குன்னு நாங்க ஒரு இடம் பார்த்துக்குவோம். இப்ப நாவலூர், ம். வேளச்சேரி அந்த மாரி வந்து எங்கேயாவது ஒரு வெளிய ரொம்ப இப்படி எப்படி சொல்றதுன்னா, பெரிய இடம். இடம் இருக்கும். ம். அந்த இடம் காலியா இருந்ததுன்னா, அங்க வந்து நாங்க என்ன பண்ணுவோம், இது பந்தல் மாதிரி போட்டுக்குவோம். ஓகே. பந்தல் மாதிரி போட்டுட்டு, எங்க சொந்தக்காரங்கள கூப்பிடுவோம். மாமா, அக்கா, அண்ணன், சித்தப்பா அந்த மாரி எல்லாரையும் கூப்பிட்டு, இந்த மாரி வந்து எங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது. நீங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கூப்பிட்டுட்டு அவங்க கிட்ட வண்டி காசுக்கு நாங்க காசு குடுத்துட்டு வருவோம். வண்டி காசுனா பஸ் போயிட்டு பஸ் வரதுக்கு அவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸ்பென்ஸ். பஸ் ஏறி வர்றதுக்கு. ஆ. நாங்க காசு குடுத்தா தான் அவங்க வருவாங்க. துணி வாங்கி இல்லன்னா வரமாட்டாங்க. அது உங்க சம்பிரதாயம். அது நீங்க தான் சம்பிரதாயம். வாங்கிட்டு துணி வாங்கி தரணும், ஓகே. வளையல் வாங்கி தரணும். ம். நாங்க பத்திரிக்கை வைக்க மாட்டோம். அப்புறம் அவங்க இங்கே தானே பக்கத்துல தானே இருக்கு வீடு. ம். ஃபோன் பண்ணி சொல்லிவிடும். முன்னாடி வந்து ஃபோன் பண்ணி சொல்றது இல்ல. ம். யாராவது வந்தாங்கன்னா அவங்க மூலியமா சொல்லி அனுப்பிச்சிடுவோம். ஓகே. அப்புறம் வந்து யாராவது ஒருத்தவங்க போயிட்டு சொல்லிட்டு வருவாங்க. ஓகே. இப்போ வந்து அந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? கல்யாணம்னா மாப்பிள்ளையும் பொண்ணுக்கு விருப்பம் இருக்குதா பாத்துக்குவாங்க. கேட்பாங்க அப்படி. கேட்டுடுவாங்க. ஒரு நடுவுல யாராவது ஒருத்தங்க நின்னு கேட்பாங்க. கேட்பாங்க. இல்லையான்னு கேட்பாங்க. விருப்பம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா வெத்தலை பாக்கு வச்சு மாத்திக்குவாங்க. அதுதான். எது வெத்தலை பாக்கு வச்சு ஒரு தாம்பளை தட்டுல யாரு வச்சு இவங்க அப்பா அம்மா இவங்க அப்பா அம்மாவா இல்ல அந்த பொண்ணும் பையனுமா? பொண்ணோட அப்பாவும் பையனோட அப்பாவும் வச்சுதான் என்கேஜ்மெண்ட் மாதிரி. ஆமா, ஆ. arrange. நிச்சயதார்த்தம் மாதிரி. அதுக்கப்புறம் கல்யாணம். கல்யாணம் அதை நான் சொன்னல ஒரு இடம் பார்த்து இடம் வச்சுட்டு பார்த்து. அங்க கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆ. கூட்டிட்டு போயிட்டு 2 நாள் அங்க இருப்பாங்க. 2 நாள் அங்க எப்படி இருக்க முடியாது? வெறும் இடம் நீங்களே. அங்கேதான் படுத்துக்குவோம். அங்கேயே அங்கேதான் நாங்க சமைச்சு பூச்சி சாப்பிடுவோம். வரும், எல்லாம் வரும். அங்கேயே படுத்துக்கிறோம் நாங்க. என்ன அது பண்றது? அது வந்து ஆனா சேஃப் இல்ல. நீங்க வீட்ல நீங்க வீடு இல்லன்னு சொன்னா பரவாயில்ல. உங்க வீடு இங்க தானே இருக்குது. நீங்க போயிட்டு வந்துடலாம்ல. அதுக்கு ஆனா ஒரு அது சம்பிரதாயம், அங்கதான் அதுக்கு ஒரு இருக்கணும். செலவு இருக்குல்ல. ஓ, வீட்டுக்கு அப்ப போயிட்டு நம்ம வரணும். வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு செலவு இருக்கும். அவங்களுக்கு வண்டிக்கு செலவு இருக்கா. ஓகே. இருக்கிற காசை வச்சு கல்யாணம் பண்றதா அவங்களுக்கு கொடுக்கறதான்னு தானே பார்ப்பாங்க. அதுக்கு அங்கேயே நாங்க தங்கிடுவோம். ஓகே. பூச்சி கடிக்குதோ எது கடிக்குதோ அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம். நம்மளுக்குன்னு ஏற்ற மாதிரி துணிங்களை எடுத்துட்டு போய் அங்கே தங்கிடுவோம். தங்கிட்டு மறுநாள் போயிட்டு மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுப்போம், பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுப்போம்.